அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டசபை சபாநாயகர் ஐயா அவர்களே, மக்களின் எளிய மகளாக இந்த பதிவு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முழுமையாக எடுத்துரைக்கப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மக்களினுடைய சார்பாகவும் ஒவ்வொரு பதிவுகளாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆளுகின்ற அரசாங்கம் இதை அனைத்துமே கவனத்தில் கொண்டு நியாய விலை கடைகளில் கிடைக்கின்ற அரிசிகள் தரமற்றதாக ஒரு நெகிழித்தன்மை உள்ள அரிசிகளாக கடந்த 5 ஆண்டில் முறைகேடுகள் எண்ணற்ற முறைகேடுகள் நடந்திருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவமே அந்த அரிசியை ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை நானும் உண்டிருக்கின்றேன். ஒரு தரமற்ற ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்களுடைய சாதுரியம் என்பது பணத்தை மட்டுமே எடுக்க வேண்டும். மக்களுடைய நலன் கருதாமல் நெகிழித்தன்மையுள்ள அரிசியை கொண்டு வந்து கலப்படம் செய்து மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு இலவசமாக கொடுத்த ஒரு வன்கொடுமை. இதே கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அவர்களுடைய இயல்பான சண்டை என்பது மக்களுக்கு சில நல்ல திட்டங்களை கொண்டு போய் கொடுப்பதற்குரிய ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் என்பது பணத்தை மட்டுமே மிகப்பெரிய அளவில் அங்கீகாரமாக கொண்டு மக்களை வஞ்சித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நம்முடைய நியாய விலை கடைகளில் சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலை மற்றும் ஒரு மக்களுக்கு பயன்பாட்டுக்குரிய அங்கு வேலை செய்கின்ற அலுவலர்கள் சார்ந்த அனைத்துமே அவர்களுக்குரிய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மற்றும் அவர்களுக்குரிய கணினி மற்றும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வாய்ப்புகள் பங்களிப்பு கொடுக்க வேண்டும். நியாய விலை கடைகளில் கொடுக்கின்ற பொருட்கள் அனைத்துமே மற்ற நுகர்வோர் அங்காடிகள் கொடுக்கின்ற தரமான அரிசி பருப்புகளை கொண்டு வந்து விநியோகம் செய்வதற்குரிய சட்ட திருத்தங்கள் பண்ண வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து பாமாயிலை நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதே காங்கேயத்தில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்திக்குரிய சமையல் எண்ணெய்க்கு உற்பத்திக்குரிய ஆலயங்கள் நிறைய இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஆலையிலிருந்து முழுமையாக எடுக்கப்பட்டு நம்முடைய அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு ஒரு குறைந்த விலையில் கிடைப்பதற்கும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கும் எளிதாக இருக்கும். அனைத்துமே கருத்தில் கொண்டு விவசாய மக்களுக்கும் மற்ற அனைத்து உணவு சார்ந்த உற்பத்தி செய்கின்ற மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு ஆளுகின்ற அரசாங்கம் அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா. நன்றி.